Hello viewers, welcome to Super Brain. Example 5.13 பார்க்கலாம். இங்க 4 பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. இது வந்து vertices of a parallelogram சொல்லிருக்காங்க. இது ஆர்டரா எடுக்கறாங்கன்னு சொல்லிருக்காங்க. Find the value of x and y ன்னு சொல்லிருக்காங்க. இங்க பாருங்க parallelogram draw பண்ணிக்கலாம். இது வந்து ஆர்டரா இருக்குன்னு சொன்னதனால a b c d அப்படினு நேம் கொடுத்துக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து a ன்னு எடுத்துக்கலாம். இந்த பாயிண்ட் வந்து b, இந்த பாயிண்ட் c, இந்த பாயிண்ட் d ஆ இருக்கும். ஏன்னா இங்க x ன்னு கொடுத்திருக்காங்க, இங்க y ன்னு கொடுத்திருக்காங்க. இந்த ரெண்டு வேல்யூவை தான் இங்க கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. இது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படினு பாத்தீங்கன்னா parallelogram பொறுத்த வரைக்கும் அதோட diagonals வந்து எப்படி இருக்கும்னா bisect each other-ஆ இருக்கும். அப்படினா என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த டயகனல் வந்து இந்த டயகனல்ல வந்து ஈக்குவல் ஆஃபா பிரிக்கும். அதே மாதிரி இந்த டயகனல் வந்து ஈக்குவல் ஆஃபா பிரிக்கும். இங்க இருந்து இது எவ்வளவு இருக்கும், இதுவும் அவ்வளவுதான் இருக்கும். இங்க இருந்து இது எவ்வளவு இருக்கும், இதுவும் அவ்வளவுதான் இருக்கும். சோ ரெண்டுத்துடைய மிட் பாயிண்டும் எப்படி இருக்கும்னா ஈக்குவலா இருக்கும். சோ ரெண்டுத்துடைய மிட் பாயிண்டும் ஈக்குவல்னு வச்சுதான் இப்ப x உடைய வேல்யூவும் y உடைய வேல்யூவும் நம்ம கண்டுபிடிக்க போறோம். சோ மிட் பாயிண்ட் ஆஃப் AC ஈக்குவல் டு மிட் பாயிண்ட் ஆஃப் BD அப்படின்னு எழுதிக்கலாம். midpoint of BD. ஓகே, இப்போ AC அதோடைய பாயிண்ட்ஸ் எடுத்து எழுதிக்கலாம். A உடைய பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா x, 3, C உடைய பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 8, 2. அதே மாதிரி இங்கே BD உடைய பாயிண்ட் எடுத்து எழுதிக்கலாம். B பார்த்தீங்கன்னா 6, y and D பார்த்தீங்கன்னா 9, 4. இதை வந்து x1, y1, இது x2, y2ன்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி இது x1, y1, இது வந்து x2, இது y2ன்னு எடுத்துக்கலாம். ஸோ மிட் பாயிண்டோடைய ஃபார்முலா நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ மிட் பாயிண்ட் ஃபார்முலா ஒரு தடவை எழுதிக்கலாம். x1 plus x2 by 2, y1 plus y2 by 2. ஃபர்ஸ்ட் வந்து ஏசிக்கு மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்க போறோம். இப்போ இதுல எடுத்துட்டு வந்து போடலாமா? x1 plus x2 by 2னா இது x1, இது x2. அப்போ x plus 8. x plus 8 by 2, y1 plus y2 அப்படின்னா 3 plus 2 by 2ன்னு போட்டுக்கலாம். ஓகே, ஸோ அதே மாதிரி இங்கேயும் x1 plus x2ன்னு சொன்னா 6 plus 9 by 2, y plus 4 by 2ன்னு வரும். y1 plus y2 by 2 அந்த வேல்யூஸை சப்ஸ்டிடியூட் பண்றோம். இதை சால்வ் பண்ணலாம். இங்க பாருங்க x plus 8 by 2 நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, அப்படியே இருக்கட்டும். இதை ஆட் பண்ணா நமக்கு 5 by 2ன்னு வந்துடும். இங்க பாருங்க இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது 15 by 2ன்னு வந்துடும். இங்க வந்து y plus 4 by 2 அப்படியே இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிற பாயிண்ட் இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்க்கு ஈக்குவலா இருக்கும், இந்த செகண்ட் பாயிண்ட் இந்த செகண்ட் பாயிண்ட்க்கு ஈக்குவலா இருக்கும். ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டினாமினேட்டர் கேன்சல் ஆகிடும். அதே மாதிரி இந்த டினாமினேட்டர் கேன்சல் ஆகிடும். இப்போ எக்ஸ் பிளஸ் 8 ஈக்குவல் டு 15 அப்படின்னு கிடைக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒய் பிளஸ் 4 ஈக்குவல் டு 5ன்னு கிடைக்கும். நமக்கு இங்கே எக்ஸ் வேல்யூ தான் வேணும். ஸோ இந்த பிளஸ் 8 இந்த சைடு வரும்போது -8 மாறிடும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு என்னன்னு கிடைக்கும், 7 அப்படின்னு கிடைச்சிருச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒய் வேல்யூ தான் வேணும். ஸோ இந்த பிளஸ் 4 இந்த சைடு வரும்போது -4 ஆகிடும். அப்போ ஒய்யுடைய வேல்யூ 1 அப்படின்னு கிடைச்சிருச்சு. Therefore, x equal to 7, y equal to 1. அவ்வளோதான் இந்த சம். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க.